பாருங்க காய்ஸ் எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக தூங்கிட்டு இருக்காரு சார். நான் தான் எழுப்புறேன் அவர் வேலைக்கு. நான் கூட போறேன் கால் கூட. ஏய் விளாகடா ஏஞ்சிடுறா. பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கிட்டு இருக்காரு சார். ஐயோ வந்துதான் தூக்கம் வரும் போல எனக்கு. டேய் உரம்போக்கு. டேய் எழுந்துடுறா, டென்ஷன் ஏத்தாதடா. கை வலிக்குதுடா, ஒரே கையில போன் பிடிக்க முடியலடா. நானும் ஒரு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நானும் வரப்போறேன். பார்த்தீங்கன்னா மைக் போட்டு பேச மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நாங்கள் மைக் செட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம போகலாம். வாடா. பால் போடணும்டி. பால் தான் போடணும், நானும் அதான் சொல்கிறேன். வா, உன் கூட வருதே பெரிய விஷயம். வா ஹெல்ப் பண்ண வரேன். இப்போ போகலாம், பால் போடலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக காசு எடுக்க வந்திருக்கான் இந்த ரூமுக்கு. காசு எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரல, நாங்கள் வெளியே வந்தோம். மூணு கூட நல்லா அழகாக தெரியுது மேலே. இப்போ நாங்கள் சீக்கிரமாக இன்னைக்கு கிளம்புறோம், சீக்கிரமாக போய் போட்டு வந்துடலான்ட்டு. சார் வந்து வண்டியை இப்போ எடுக்கிறாரு பார்க்கிங்லேருந்து. எடுத்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ கேட் நான் தான் சாத்தணும், ஏன்னா எனக்கு வேலைக்காரி நான் அதுதான் அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக. சத்தியமா ஒன்று கவனம் போய் படுனா படுக்க மாட்டேங்கிற. காலம் என்ன பண்ற? யாரோ கால் மாட்டிச்சுரா. கால் மாட்டிச்சு ரைஸ். பால் போட போகலாம். ரோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காலியாக இருக்கும் மார்னிங் டைமில். இதே மாதிரி எப்பவுமே தான் நல்லா இருக்கும். ஆனால் இது ஒன்றும் எங்கள் அப்பா கட்டிட்டு ரோடு கிடையாது. நான் அப்படி கேட்குறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இப்போ நாங்கள் பெட்ரோல் போட வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போயிடலாம். ஃபோன் ஒன்றா வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்க் விடிஞ்சிடும், அதனால நான் தள்ளி வந்துட்டு வீடியோ எடுப்பேன். இப்போ வந்து பெட்ரோல் போட போகிறோம். போட்டுட்டே இப்போ நம்ம கிளம்பிடுவோம். இப்பதான் போறாங்கன்னு தெரியல. இப்போ கூட நிறைய பேர் வந்திருக்காங்க பெட்ரோல் போடுறதுலேயே. பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. காரு லாரி எல்லாமே இருக்குங்க. இந்த டைம்ல கூட நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு உழைக்கிறாங்கன்னு பாருங்க. சரி நம்ம பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போறோம். அவன் திட்டுறான். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப இருட்டாக இருக்கு, என்னால் எங்கள் வீடியோ கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஆக வந்து வெளிச்சம் வந்துடும், வீடியோ நம்ம கிளியராக இருக்கும். வந்து அரவிந்த் பால் வந்து இறக்கிட்டு நாங்கள் இப்போ பேக் எடுத்துட்டு நாங்கள் பால் போட கிளம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கானுங்க பாருங்க. இங்க இவனுங்க எதுக்கு நிற்கிறானுங்க, சுட்டு போட்டுக்கிறானுங்க. இப்போ எங்களை நாங்கள் போனோடனே பின்னாடி ஓடிடுறானுங்க. நாங்கள் பொறுமையாக தான் இங்கே கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மர் டைம்ன்றதால வெக்கேஷன் எல்லாருமே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வராது, இந்த மில்க் ஆர்டரு. அதனால தான் இப்போ எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். பால் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்லேயும் வைக்கிற மாதிரி பேக்லேயும் வைக்கிற மாதிரி வந்துடும். அப்போ எனக்கு கூட்டிகிட்டு வர மாட்டான். இப்போ தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏன்னா வந்து இப்போ பாருங்க இங்கே மட்டும் வைக்கிற மாதிரி, கீழே மட்டும் வைக்கிற மாதிரி. அதுதான் நான் கிளம்பி வந்தாச்சு. ஒரே காக்காலாம் கத்துது. இப்போ காக்காலாம் கற்று தான் செய்வோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் நானே சொல்லிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். டே நம்ம போட வேண்டியது தான். ஒரு 6:30 நம்ம முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம். பாய். பார்த்தீங்கன்னா இல்லடா பால் இல்லடா. கடிக்குதுடா, பயமாகுதுடா. கடிக்காது. நம்ம பசங்க தான் ரெண்டு பேரும் எகுறானுங்க பேரு. என் பேர் அழுக்கு, என் பேர் சுத்தம். அழுக்கா இருப்பான், அவன் சுத்தமா இருப்பான். பார்த்தீங்கன்னா டெய்லி இவனுங்க எகிரிடும் போலடா. இது நல்ல நாய்ங்க தான். இப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் சொக்கிடுச்சு நைட்டில் தூங்காததால். லாஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு, முடிச்சிட்டோம் நாங்கள் ஃபைனலாக. இப்போ என்னன்னா டீ கடைக்கு போயிட்டு ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட போகிறோம். பசிக்குது ரொம்ப. அப்படியே நாங்கள் ரெண்டு அவன் போட போயிருக்கான். நாங்கள் வந்தோடனே நாங்கள் டீ கடைக்கு போயிட்டு நான் கொஞ்சம் சட்னி வச்சு வடை சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நான் போய் கொஞ்சம் ஒரு 3 hours தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 to 9 தூங்க போகிறேன். 6, 7, 8, 9 4 hours இருக்குது அப்போ கூட நம்மளுக்கு.
பால் போட்டு வந்துட்டோம். டீ கடி வந்துடுவோம் இப்போ. ஏடி போனேன் பாருங்க என்ன பண்ணுறேன். காலத்தால ஜெல்லி சாப்பிடுவாச்சியா பல்லு விளக்காம? எனக்கு நான் வலகி வந்த பல்லு. டேய் இப்படி பண்ணாதடா. ஏன் இப்படி பண்ற? நைட்டு ஃபுல்லா தூங்காம இப்ப தலைவலிற மாதிரி தூங்குறா. அதுதான் இன்னைக்கு வந்து vlog இன்னையோட முடியுது. இந்த அம்மா வந்து இப்ப போய் தூங்க போறாங்க. நல்லா நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? 10 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். 3 hours மூடு. டெய்லி உனக்கு குடிச்சாதான் நம்மளுக்கு டைமே ஓடும். மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி. ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். டீலாம் குடி மாட்டேன். என்ன குடிப்ப? ஒன்லி பூஸ்ட், ஒன்லி பீர். சும்மா இதுதான் இப்ப லாங்கா இருந்தாலும் நீ படி வாங்கல. டீயே குடிக்க மாட்டேன். அது எப்படி குடிப்பேன்? எதுவுமே குடிக்க மாட்டேன் ஆக்சுவலா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப போயிட்டு முடிச்சாச்சு. பால் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த டீ கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ கடையில் எவ்வளவு பில்லு? 150. பால் போட எவ்வளவு தெரியுமா சம்பளம் தராங்க ஒரு நாளைக்கு? 250 ரூபா தான். 100 ரூபாய் பெட்ரோல் போட்டோம், 150 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். அவ்வளவுதான் காலி. 2 hours later. அக்ஷா, ஐயோ அம்மா, அக்ஷயா இங்க பாரு வீடியோ vlog பாரு. ஏன் தூங்குற? நைட் ஃபுல்லா தூங்கலையா? சரி ஓகே தூங்கு. Hey guys, 12 மணி ஆயிடுச்சு. நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவள் உடம்பு முடியல, நைட் ஃபுல்லாக தூங்கலையாம். சரி போயா தூங்கட்டோம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஏதாவது சமைக்கலாம். போயிட்டு என்ன பார்க்கலாம், என்ன செய்யலான்னு. மக்ரோனி வச்சு என்னது ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கோவிந்தன் திடீர்னு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்க அப்புறம் எங்கடா அவனெல்லாம் காமி கடையாண்ட பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாங்க கூட. சாப்பாடு பொருள் வாங்கினா போதும் டப்படப்பன்னு வந்துடுவான். பார்த்தீங்கன்னா பாஸ்தா வேக வச்சாச்சு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போதான் மேஜிக் பார்க்க போறீங்க எல்லாரும். அவ்வளோதானா? ஓகே இன்ஜின் ஸ்டார்ட். ஆமா ரெடி ஆச்சுச்சா. பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்தா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்தோடனே எடுத்துடலாம். நறுக்கி எடுக்கணும். நடுவில் ஒரு ரவுண்ட் இல்லையே, என்ன பண்றது? சமைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை கிளீன் பண்ணுறது அதோட முக்கியம். இல்லைன்னா கிச்சன் நாரிடும். நாளைக்கு வந்து சமைக்க மாட்டாங்க அப்புறம் யாரும். ஓகே பாஸ்தா வந்து செல்ல பார்க்கலாம். பக்கா வந்துட்டான். கிச்சனுக்கு வந்தாலும் கை கழுவினா எதுன்னு தெரியல. 10 வாட்டி இப்படி தொட்டா மறுபடியும் கை கழுவுறேன். பழக்கமாயிடுச்சு இது வேற. ஓகே ஓடிக்கட்டில பார்த்தீங்களா? அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கு. அப்போ தான் அவங்க திரும்ப நம்மளுக்கு நல்லா பண்ணி தருவாங்க. எவ்வளோ தண்ணி போடுறாடி. ஏய் பையன் லைட்டாக கூட சாப்பிட்டான். பார்த்தீங்கன்னா பாஸ்தா எடுத்து வச்சாச்சு, தட்டில் ஆற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வானலில் வந்து எண்ணெய் வச்சாச்சு. சின்ன பையன் மாதிரி பயந்து நடக்கும். எத்தனை பட்டர் போட விடாதான். சிக் போ நன்றி.
கப் ஆஃப் மில்க் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளே அரைச்சி அதில் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினோஸ் வாங்கும்போதெல்லாம் அவர் கொடுப்பாங்க ஆர்கானோன்ட்டு, அதுவும் இருக்குது. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா க்ரீமியாக ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்லைஸ் வாங்கிட்டு வரணும். அதில் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போட்டுருக்கோம். நான் இதில் வந்து ஒரு 3 ஸ்லைஸ் போட போகிறேன். 3 ஸ்லைஸ் போட்டு நீங்கள் அதையும் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயிட் க்ரீம் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினோடனே மற்ற 2 காய்கறியுமே போட்டு வதக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம். நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் பார்த்தா ரெடி ஆக போகுது. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அவ்வளோ பாய்ஸ். நல்லா இருப்பானா தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு பாஸ்தா. டேஸ்ட்டுக்கு அவள்கிட்ட போய் கொடுக்கலாம் வாங்க. நெச்சிக்கு மூஞ்சி கழுவு. போயிட்டு சாப்பிட்றதுக்காக பாஸ்தா உனக்கு டேஸ்ட் பண்ணு, எப்படி சொல்லு. சிரிப்பு தான் ஒரே. சீஸ்லாம் போட்டியாடா? எப்படி இருக்கு அப்படின்னா? சூப்பரா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? உப்பு காரம் கடையில செஞ்ச மாதிரி இருக்கா? கலர் வாங்கி கொட்டிட்டியாண்ணா? கலரா? கடையில இருந்து வாங்கி வந்துட்டியாண்ணா? ஏய் பாத்தியா, நம்ம ஜெயிச்சிட்டோமாடா. அடுத்து வந்து நாங்க வீடியோ எடுக்க போறோம். வீடியோ பண்ண வேலை இன்னைக்கு. வாங்க வீடியோ பண்ண போலாம். பாய். போய் குளிச்சுட்டு கிளம்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் மலைக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா என் கேமராமேன் எங்கள் எல்லா வீடியோ எடுத்து முடிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புள்ளிங்க தான், அதை பார்த்துட்ருக்காரு, ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏ கைஸ், காலிலேருந்து எங்களோட vlog பார்த்துட்ருக்கீங்க. இதான் எங்களோட டெய்லி வேலைகள். இன்றைக்கி நாங்கள் ஷூட் முடிச்சாச்சு. வீடியோஸ் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நைட் சமையல் செய்யலாமா நம்மன்னு தெரியல. டயர்டா இருக்கு எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எப்பயும் டயர்டா தான் இருக்கும். போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டைம்ல ஒரு எடிட் பண்ணி போடுவார். படப்படன்னு போஸ்ட் போடுவார். படப்படன்னு போடுவார். ஓகே கைஸ், போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு. எஸ், இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட். நீங்க நல்லா இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குட்டியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் கடைக்கு போறோம் சாப்பிட. எனக்கு எதுவுமே செய்யல. அவங்க கடைக்கு போகலாம். கடைக்கு வந்து நம்ம அப்படியே கல்வி பண்றோம். அதுதான் இங்க எவ்வளவு கடை இருக்கு. எந்த கடையில சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கடை சூப்பரா இருக்கும். இந்த ரோடு வேளச்சேரி ரோடு. நம்ம ஒரு கடை போட்டலாமா? அப்படியே என் வண்டியை போட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு கடை போட போறோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. நம்ம அந்த சைடே போயிடலாம். இந்த சைடு இன்னைக்கு கொஞ்சம் கடை கம்மியா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸ் அண்ட் ஒரு சில்லி சிக்கன் தான் சொல்லியிருக்கோம். சிக்கன் ரைஸ் தான் சொல்லி வாங்கிட்டோம். எத்தனை வாயில அண்ணா ஒரு சில்லி போடுவாங்க, போட்டு கொடுவாங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு கடை சோல் பிரியாணி அடி. சைடிஷ் நான் சொன்னா சில்லி சிக்கன் சொல்லியிருக்கியா? சாப்பாடு கையில வந்து பேசுறதுக்கே வராது. நான் இப்படியே தான் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண பாருங்க. கிண்ணர் வீட்டு என்ன பண்றாங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு?
என்ன சாப்பிடுற சொல்லு. என்ன சாப்பிடுற டேய்? என்ன சாப்பிடுற? நான் என்னமா போடுறேன், என்னமா பண்ணுற நீ? நல்லா இருக்கா? ஆக்காட்டு. தண்ணி குடி, ஏஞ்சிரு ஏஞ்சிரு, தண்ணி குடி. தண்ணி வேணாம்? தண்ணி வேணாமா? என்ன சாப்பிட்ட சொல்லு. என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? என்னம்மா உன் பேர் நான் சொல்லு. டேய் உன் பேர் நான் சொல்லு. உன் பேர் நான் உன் பேர் நான் அது வாங்கி தரேன் போ. என்ன வாங்கி தர? ஏய் போங்க. என்ன வாங்கி தர? என்ன வாங்கி தர? அது எப்படி ஆகும்னா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீ முன்ன மாதிரி இல்லை, நான் அப்படியே தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் வா போலாம். வா போலாமா? போலாமா? போலாமாடா? எங்க போலாம்? சிரி 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 பார்க்கலாம். சிரி 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 ஈ சிரி 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 சனியனே விட்டு தொலை. இப்படிதான் காய்ஸ் நான் டெய்லியும் நோண்டிட்டு இருப்பேன். சீக்கிரமா தூங்கிடுவாரு. நான் நோண்டுவேன். தூக்கத்தில் அவனுக்கு என்ன பண்ணாலும் தெரியாது. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் எங்களோட டே விலாகு. இதோட எங்கள் டே விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.